യോഹന്നാന്റെ സുവിശേഷം 12-ാം അധ്യായം 1 മുതൽ 3 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. യോഹന്നാൻ எழுதின സുവിശേഷം 12-ாம் அதிகாரம் 1 முதல் 3 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்டோம். இங்கே ஒரு ரா விருந்து, ஒரு அத்தாளம், அல்லே அல்லே ஸ்தோத்திரம். ஒரு ரா விருந்து, ஒரு அத்தாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லே ஸ்தோத்திரம். எங்க அந்த அத்தாளம்? யாருடைய வீட்டில்? ஆண்ட வீட்டில். ரெஸ்பான்ஸ் ஆண்ட வீட்டில்? லாசருடைய வீட்டில். லாசரு எந்த ஊருக்காரன்? பெத்தானியாவில் லாசருடைய வீட்டில் ஒரு ரா விருந்து. அல்லே ஸ்தோத்திரம். ரா விருந்து. அங்க எத்தனை பேரை பார்த்தோம்? மார்த்தா, மரியா, ലാസർ, യേശു, ബെത്താനിയ. അത്രയും പേര് നമ്മൾ കണ്ടല്ലേ? യേശു, മാർത്ത, മരിയ, ലാസർ, ബെത്താനിയ. 5 പേര്. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. 5 പേർക്കും പ്രാധാന്യമുണ്ട്. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. ஹல்லேலூயா. இங்கே ஒரு ரா விருந்து ஆயத்தம் பண்ணப்படுகிறது. எங்க? லாசருடைய வீட்டில். 11-ாம் அதிகாரத்தில் லாசருக்கு என்ன சம்பவித்தது என்று நாம் யாவரும் അറിഞ്ഞിരിக்கிறீர்களா? ലാസറിന്റെ കാര്യം പറയുമ്പം നമ്മൾ പച്ചവെള്ളം വീഞ്ഞാക്കിയതുപോലെ കാനാവൂർ കല്യാണ വീട്ടില് நடந்த அற்புதம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்ல, புறஜாதியாருக்கும் அநேகருக்கு அந்த அற்புதம் என்ன செய்யும் தெரிஞ்சிருக்கு. கானாவூர் கல்யாண வீட்டில் உள்ள அற்புதம் அதே மாதிரி சிமிலாரிட்டி. அதே மாதிரி இந்த பெத்தானியாவில் லாசருடைய வீட்டில் நடந்த அற்புதம் 4 நாளைக்கு பிற்பாடு, அழுகி நாற்றம் எடுத்து 4 நாளைக்கு பிற்பாடு இயேசு அந்த மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். மரிச்சிருந்த லாசருவினை ஜீவனோடு கூட எழுதியப்பிச்சு. இது ലോകം ആ കാലഘട്ടത്തിലുള്ള, ആ പട്ടണത്തിലുള്ള, ആ ദേശമെങ്ങും പ്രസിദ്ധമായതുപോലെ ഈ കാലഘട്ടത്തിലും ഈ ഒരു കാര്യം എല്ലാവർക്കും അറിയുന്നതാണ്, അല്ലേ? എല്ലാവർക്കും நன்றாக தெரிந்தது. நம்ம மனசுல இத்தனை ஆண்டு காலம் நிறைய பிரசங்கங்களை எல்லாம் கேட்டிருக்கோம். ഒത്തിരി പ്രസംഗങ്ങൾ കേട്ടിട്ടുണ്ട്. ഈ മാർത്തയ്ക്ക് കൊടുക്കുന്ന വിലയും മരിയയ്ക്ക് കൊടുക്കുന്ന വിലയും തമ്മിൽ എന്തെങ്കിലും ഡിഫറൻസ് ഉണ്ടോ? ഉണ്ടല്ലേ? എന്താണ് ഡിഫറൻസ്? நம்ம ஒரு ஆளை ஒரு ஆள் 2 பேர் எடுப்போம். 2 பேர் எடுத்துக்கோங்க. 2 பேர்ல ஓகே இப்படி பண்ணுவோமே, கருணாநிதி, എടപ്പാടി, സ്റ്റാലിൻ, അല്ലെങ്കിൽ അവിടെ പിണറായി വിജയൻ, മറ്റേതാരാണ്? അപ്പോസിറ്റ് VD സതീശൻ, ഏതോ ഒരു സതീശൻ. ഹല്ലേലൂയ. இப்போ நம்ம இப்படி விலையிருத்தும் போது ஏதாவது ஒரு ஆளுக்கு ஒரு கொஞ்சம் நம்ம மைண்ட்ல, நான் வெளியே எல்லாம் சொல்றேன், நம்ம மைண்ட்ல ஒரு ஸ்டெப் ஒரு ஆளுக்கு கொஞ்சம் மேல, ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கீழே. அதே மாதிரி இந்த வேத புஸ்தகத்திலே லாசருடைய குடும்பத்துல மார்த்தாளுக்கு கொடுக்கிற ஒரு விலை, ஒரு ஹானர், மரியாதை மரியாதை விடைக்கும் சற்று குறைவு. மரியாதை விடைக்கும் சற்று குறைவு. ஏன்? ஏன்னா இயேசுவே சொன்னாரு, மார்த்தாளே நீ அநேக காரியங்கள்ல பிஸியா இருக்கிற. நல்ல பங்கை யார் தெரிந்து கொண்டது? மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். നമുക്ക് ലാസറുടെ സ്റ്റോറി എല്ലാം தெரியும். we are not going to ആ ഒരു മേഖലയിലൊന്നും നമ്മൾ പോയിരുന്നില്ല. യേശു വന്നു, 4 ദിവസം കഴിഞ്ഞിട്ട് ലാസറിനെ വിടുവിച്ചു. നമുക്ക് വാസിக்கலாம் 11:21 വാസിക്ക. മാർത്ത യേശുവിനോട്, കർത്താവേ, നീ ഇവിടെ ഉണ്ടായിരുന്നുവെങ്കിൽ എന്റെ സഹോദരൻ മരിക്കുകയില്ലായിരുന്നു. நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன். அப்ப மார்த்தைக்கு விசுவாசம் உண்டு, அல்லே? விசுவாசம் உண்டு. യേശു நம்முடைய குடும்பத்தில் இருந்தாருன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. ஒரு விசுவாசம் உண்டு. அடுத்தது 22. ഇപ്പോഴും നീ ദൈവത്തോട് എന്ത് അപേക്ഷിച്ചാലും ദൈവം നിനക്ക് തരുമെന്ന് ഞാൻ അറിയുന്നു എന്ന് പറഞ്ഞു. യേശുവിനോടുള്ള വിശ്വാസം കുറച്ച് കൂടി. യേശുവിനോടുള്ള വിശ്വാസം കുറച്ച് കൂടി. ഇപ്പോഴും യേശു ദൈവപുത്രൻ എന്ന് മാർത്തയ്ക്ക് അറിയാം. മാർത്തയ്ക്ക് യേശു ദൈവപുത്രൻ എന്ന് അറിയാം.
യേശു പറഞ്ഞു, യുവർ ബ്രദർ വിൽ റിസറക്ട്, ഉൻ സഹോദരൻ ഉയർത്തെഴുந்திருப்பான் என்று சொன்னான். அதுக்கு அவ என்ன பதில் சொன்னா? മാർത്ത അവനോട്, ഒടുക്കത്തെ നാളിലെ പുനരുത്ഥാനത്തിൽ എനിക്ക് അറിയാം. മാർത്തയ്ക്ക് എന്തറിയാം? അവസാന ദിവസം മരിത്തവർ முதலாவது உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவில் மரிச்சவர் ஆறு? கிறிஸ்துவில் மரித்த, சொல்லுங்க, கிறிஸ்துவில் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவோம். மார்த்தாளுக்கு என்ன தெரியுது? உயிர்த்தெழுதலை குறித்து தெரிகிறது. அடுத்தது மார்த்தா சொல்லியாச்சு, ഒടുക്കത്തെ നാളിലെ പുനരുത്ഥാനത്തിൽ അവൻ ഉയർത്തെഴുന്നേൽക്കുമെന്ന് ഞാൻ അറിയുന്നു. നെക്സ്റ്റ് യേശു അവളോട്, ഞാൻ തന്നെ പുനരുത്ഥാനവും ജീവനുമാകുന്നു, എന്നെ വിശ്വസിക്കുന്നവൻ മരിച്ചാലും ജീവിക്കും, ജീവിച്ചിരുന്ന് എന്നെ വിശ്വസിക്കുന്നവൻ ആരും ഒരു നാളും മരിക്കുകയില്ല. ഇന്ന് നീ വിശ്വസിക്കുന്നുവോ എന്ന് പറഞ്ഞു. അവൾ അവനോട്, കർത്താവേ, ലോകത്തിൽ വരുവാനുള്ള ദൈവപുത്രനായ ക്രിസ്തു നീ തന്നെ എന്ന് ഞാൻ വിശ്വസിച്ചിരിക്കുന്നു. ഹല്ലേലൂയ, ஸ்தோத்திரம். இயேசுவினை தேவனுடைய குமாரன் என்றும் இனி வர இருக்கிற அல்லது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அதுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாமே என்ன செஞ்சிருக்கிறது? தெரிஞ்சிருக்கிறது. இத்தனை ஆண்டுகால மார்த்தாளை குறித்து நீங்க எப்படி நினைச்சிருந்தீங்க? உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? ഹല്ലേലൂയ, മനസ്സിലായോ? ഇത്രയും വർഷമായിട്ട് മാർത്തയെ കുറിച്ച് നമ്മുടെ ഒരു ലെവല് താഴെയായിരുന്നു. പക്ഷെ മാർത്തയ്ക്ക് എല്ലാ തിയോളജിയും അറിയാം. മാർത്തയ്ക്ക് എല്ലാ തിയോളജിയും അറിയാം. മാർത്തയ്ക്ക് എല്ലാ വചനവും അറിയാം. മാർത്തയ്ക്ക് വിശ്വാസമുണ്ട്. മാർത്തയ്ക്ക് യേശു ആരാണെന്ന് അറിയാം. മാർത്തയ്ക്ക് യേശു ഉണ്ടെങ്കിൽ അത്ഭുതം സംഭവിക്കുമെന്നറിയാം. മാർത്തയ്ക്ക് യേശു അവരുടെ വീട്ടിൽ ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ ഇങ്ങനെ ഒരു കാര്യം സംഭവിക്കത്തില്ല എന്നറിയാം. യേശുവിന് മാർത്തയ്ക്ക് സകലവും അറിയാം. നമുക്കും ഹല്ലേലൂയ സ്തോത്രം. നമുക്ക് മാർത്ത ഹല്ലേലൂയ സ്തോത്രം, യേശു പറഞ്ഞത്, നീ അനേക കാര്യങ്ങളെ കുറിച്ച് കവലപ്പെട്ടു കൊണ്ടിരിക്கிறாய். ഹല്ലേലൂയ സ്തോത്രം. നമ്മെല്ലാം എന്നെ ചൊല്ലുവാൻ ഹല്ലേലൂയ സ്തോത്രം. നമ്മൾ അനേക കാര്യങ്ങളിൽ ഭാരമാണ്. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. ഫുള്ള് ഓൺ ഗോളാണ്, രാത്രിയാണ്, പകലാണ്. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. പക്ഷെ മാർത്തയെ കുറിച്ച് നമ്മൾ എന്ത് ചെയ്യും? കുറ്റം പറയുകയും ചെയ്യും. മറിയമാണെങ്കിൽ നല്ല പാകം, നല്ല പങ്ക്, മലയാളത്തിൽ നിന്ന് നല്ല പങ്ക്, അപ്പൊ അവിടെയും പങ്ക് തന്നെയാണ്. നല്ല പങ്ക് തിരിഞ്ഞെടുത്തു. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. മാർത്ത മറിയ എന്ത് ചെയ്തു? நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர். அல்ல மார்த்தா அடுக்கலையில கிச்சன்ல எல்லாம் ஓடி ஆடி செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு வரைக்கும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த நிமிஷம் வரைக்கும் நாம மார்த்தாளை குறித்து என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மார்த்தா சும்மா வேஸ்ட். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மார்த்தா, மரியாளை பொறுத்த வரைக்கும் மார்த்தா என்னது? ஒண்ணுமே இல்ல. ஆனால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு நீர் இருந்தீரானால் இயேசுவோடு கூட உள்ள விசுவாசம். எங்க வீட்டுல இயேசப்பா இருந்தீரானால், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எங்க வீட்டுல இயேசப்பா இருந்திருப்பார், இப்படி ஒரு மரணம் என்னுடைய வீட்டிலே சம்பவிக்காது. ഇങ്ങനെ ഒരു മരണം ഞങ്ങളുടെ വീട്ടിൽ സംഭവിക്കത്തില്ല. യേശു എന്റെ ഭവനത്തിൽ ഉണ്ടെങ്കിൽ, are you have the same faith? ഹല്ലേലൂയ സ്തോത്രം. ഇങ്ങനെ ഒരു വിശ്വാസം നിങ്ങൾക്കുണ്ടോ? യേശു എന്റെ വീട്ടിലുണ്ടെങ്കിൽ, ഇങ്ങനെ ഈ ഒരു ചെറുപ്പ വയസ്സിൽ ഹല്ലേലൂയ സ്തോത്രം ലാസർ പോലെ ഒരു സഹോദരൻ, ഹല്ലേലൂയ സ്തോത്രം, അല്ലെങ്കിൽ അത് സമാനമായ ഏതെങ്കിലും ഒരു വിഷയം നമ്മുടെ ജീവിതത്തിൽ വരത്തില്ല. ആരുണ്ടെങ്കിൽ? യേശു ഉണ്ടെങ്കിൽ. പിന്നെ വീണ്ടും പറഞ്ഞു, ഇപ്പോഴും ടൈം കഴിഞ്ഞിട്ടില്ല, இப்போதும் கூட நீர், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நீர் என்னது கேட்பீரானாலா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில், நீர் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, പിതാ, ഹല്ലേലൂയ സ്തോത്രം, ദേവനിടത്തിൽ. അപ്പൊ യേശുവിനെ അയച്ചത് ആരാണെന്ന് അറിയാം. മാർത്താവിന് യേശുവിനെ അയച്ചത് ആരാണ്? പിതാവാം ദൈവമാണ്. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. പിതാവിന്റെ പുത്രനാണ്. നമ്മൾ വചനം പഠിക്കുന്നു. ഈ വചനം സുവിശേഷ പുസ്തകങ്ങളിൽ എഴുതി വെച്ചിരിക്കുന്നു. ഞാൻ ചോദിക്കുന്നത്, ഹല്ലേലൂയ സ്തോത്രം, ഞാൻ എന്ത് പിതാവിനിടത്തിൽ ചോദിക്കുന്നുവോ അതെന്ത് ചെയ്യും? അരുളി ചെയ്യും. நான் என்ன பிதாவினிடத்தில் கேட்டாலும் அதை அவர் எனக்கு கொடுப்பார். மார்த்தா எங்கிருந்து கற்றுக்கொண்டா?
மார்த்தாளுக்கு இந்த வேத புஸ்தகம் இல்லை அல்லவா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மார்த்தா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பார்க்கத்தான் அடுக்கலையில சுத்திட்டு இருந்தா, பார்க்கத்தான் ஆன்கோல்னு ஓடிட்டு இருந்தா, பார்க்கத்தான் வேலையில பிஸியா இருந்தா. மார்த்தா வேத வசனத்துல ஹல்லேலூயா கண்ணும் கருத்துமாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே ஒரு விசுவாசம், അങ്ങനെ ഒരു വിശ്വാസം നമുക്ക് വേണം. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. അങ്ങനെ ഒരു വിശ്വാസം നമുക്ക് വേണം. യേശുവേ, നീ എൻ്റെ വീട്ടിൽ ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ എനിക്ക് ഈ ഒരു അനർത്ഥം സംഭവിക്കത്തില്ല. യേശുവേ, ഇപ്പോഴും ഒന്നും ഹല്ലേലൂയ സ്തോത്രം നശിച്ചു പോയിട്ടില്ല, ജീവനുണ്ട്. ഞാൻ അങ്ങേ വിളിച്ചപേക്ഷിക്കുമ്പോൾ, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நீர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எனக்கு எட்டாதது, ஓ என் புத்திக்கு எட்டாதது, என்னுடைய நினைவுகளுக்கு எட்டாதது சகலத்தையும் செய்ய நீர் போதுமானவராக இருக்கிறீர். ഹല്ലേലൂയ. ആ ഒരു ഫെയ്ത്ത് നമുക്ക് വേണം, ആ ഒരു ഫെയ്ത്ത് നമുക്ക് വേണം. ഹല്ലേലൂയ സ്തോത്രം, ഹല്ലേലൂയ സ്തോത്രം. വചനത്തിന്റെ ജ്ഞാനം. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. கடந்த நாட்களில் நம்ம கேட்டதில்லை பினோய் பாஸ்டர், വചനത്തിനാல നമുക്ക് என்ன ഉണ്ട്? വിടുതല ഉണ്ട്. വചനം നമ്മുടെ ഉള്ളിൽ വേണം. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. വചനം നമ്മുടെ ഉള്ളിൽ വേണം, വചനം നമുക്ക് ഉള്ള വേണം. ശരി, നെക്സ്റ്റ്. இவ ஓடி யார்கிட்ட போறா? மரியா இடத்துல போறா. ஓடி மரியா இடத்துல போறா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். run to Maria at house. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. ഗുരു വന്നിട്ടുണ്ട്, ഓക്കേ, എന്നെ വിളിക്കുന്നു എന്ന് പറഞ്ഞു. അവൾ കേട്ട ഉടനെ എഴുന്നേറ്റ് അവന്റെ അടുക്കൽ വന്നു. യേശു അതുവരെ ഗ്രാമത്തിൽ കടക്കാതെ മാർത്ത അവനെ എതിരേറ്റ സ്ഥലത്ത് തന്നെ ആയിരുന്നു. വീട്ടിൽ അവളോട് കൂടെ ഇരുന്ന് അവളെ ആശ്വസിപ്പിക്കുന്ന യഹൂദന്മാർ മറിയ വേഗം എഴുന്നേറ്റ് പോകുന്നത് കണ്ടിട്ട് അവൾ കല്ലറയ്ക്കൽ കരവാൻ പോകുന്നു എന്ന് വിചാരിച്ച് പിൻചെന്നു. യേശു ഇരിക്കുന്നിടത്ത് മറിയ എത്തി അവനെ കണ്ടിട്ട് അവന്റെ കാൽക്കൽ വീണു. കർത്താവേ, നീ ഇവിടെ ഉണ്ടായിരുന്നുവെങ്കിൽ എന്റെ സഹോദരൻ മരിക്കുകയില്ലായിരുന്നു എന്ന്. സെയിം ക്വസ്റ്റ്യൻ. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. അല്ലേ? ദൈവമേ, നീ ഇവിടെ ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ എന്റെ സഹോദരൻ. ഇത് തന്നെയല്ലേ മാർത്താളും പറഞ്ഞത്? ഹല്ലേലൂയ സ്തോത്രം. இதே வசனத்தை, இதே வார்த்தையை தானே மார்த்தாளும் சொன்னது. இப்ப யார் சொல்றது? மரியா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனா இயேசு கொடுத்த பதில் என்ன? അവൾ കരയുന്നതും അവളോട് കൂടെ വന്ന യഹൂദന്മാർ കരയുന്നതും യേശു കണ്ടിട്ട് ഉള്ളം നൊന്ത് കലങ്ങി അവനെ വെച്ചത് എവിടെയെന്ന് ചോദിച്ചു. യേശു ആവിയിലെ കലങ്ങി തുയരമടൈந்து, യേശു ആവിയിലെ കലങ്ങി തുയരമടൈந்து, ഉള്ളം നൊന്ന് കലങ്ങി. അല്ലേ? ഉള്ളം നൊന്ന് കലങ്ങി. അവിടെ എന്ത് ചെയ്തു? അവിടെ ഒരു കോൺവെർസേഷൻ ആണ്. അല്ലേ? ഒരു തിയോളജിക്കൽ കോൺവെർസേഷൻ. വചനം അറിയാം, ദൈവം ആരാണെന്നറിയാം, വിശ്വാസം അറിയാം. ഇവിടെ ഹല്ലേലൂയ സ്തോത്രം. മറിയെ കണ്ട് സഹിക്കാൻ പറ്റുന്നില്ല യേശുവിന്. മറിയെ കരയുന്നത്, മറിയുടെ കൂടെയുള്ള, മറിയാളോട് കൂടെ വന്ന് യൂതர்கள் அழுவதை யாரால சகிக்க முடியல? இயேசுவினால சகிக்க முடியல. அவரும் சேர்ந்து என்ன செய்கிறாரு? அவரும் சேர்ந்து அழுகிறார். இங்கிலீஷ்ல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எப்படி எழுதிருக்கிறது? he groaned in the spirit and was troubled. அவன் ஆத்மாவில் ഞരങ്ങി, ഒപ്പം விஷமிச்சு. அவர் ஆவியில் கலங்கினார் மற்றும் கவலை அடைந்தார். அந்த வசனம் 33ஆம் வசனம் ஒரு முறை வாசிங்க. അവൾ കരയുന്നതും അവളോട് കൂടെ വന്ന യഹൂദന്മാർ കരയുന്നതും യേശു കണ്ടിട്ട്, അവൾ അഴുகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது உள்ளம் நொந்து கலங்கி, ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து. இதே வசனத்தை NLT யாருக்காவது இருக்குதா? NLT நியூ ലിവിംഗ് ട്രാൻസ്ലേഷൻ. NLT ഉണ്ടോ? ഇല്ല, ഞാൻ വായിക്കാം. A deep anger welled up within him and he was deeply troubled and distressed. தமிழ்ல சொல்றேன். அவருக்குள் ஆழ்ந்த ஒரு கோபம் பொங்கி எடுத்து மிகவும் கவலை அடைந்தார், அல்லது வேதனைப்பட்டார், அல்லது வருத்தம் அடைந்தார். அவருக்குள் ஆழ்ந்த ஒரு கோபம் പൊങ്ങി எழுந்து, അഗാധമായ ഒരു കോപം അവന്റെ ഉള്ളിൽ പൊങ്ങി, അവൻ വല്ലാതെ വിഷമിച്ചു. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. വിഷമിച്ചു. ഇതാണ് നമ്മുടെ ഏറ്റവും പ്രാധാന്യമായ കാതലായ ഒരു വിഷയം.
இயேசு வெறுமனே கலங்கல, வெறுமனே துயரமடையல. இயேசு ஒரு கோபம் மரியாளோட அல்ல. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. മറിയോടുമല്ല, മാർത്തയോടുമല്ല. ആരോടാണ് കോപിച്ചത്? മരണത്തിനോട്. ആരോടാണ് കോപിച്ചത്? മരണത്തിനോട്. ആരോടാണ് കോപിച്ചത്? മരണത്തിനോട്. ജീസസ് വാസ് റിയാക്ടിംഗ് ദ ഡിസ്ട്രക്റ്റീവ് പവർ ഓഫ് ഡെത്ത്. എല്ലാരെയും കഷ്ടപ്പെടുത്തിയ മരണത്തിൻ വല്ലമയോട് യേശു கோபிக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு கோபிக்கிறார். காரணம், ஆண்டவருடைய லிஸ்ட்லே, பிளான்லே இல்ல மரணம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணினார். ஆதியில் தெய்வம் ആകാശത്തെയും ഭൂമിയെയും നിർമ്മിച്ചു. എന്നിട്ട് എല്ലാം ഉണ്ടാക്കി, മനുഷ്യനെയും ഉണ്ടാക്കി. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்பிக்கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். நிரப்பிக்கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். there is no மரணம் இல்லை. அல்ல என்ன இல்லை? மரணம் இல்லை. எப்ப மரணம் வந்தது? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாவத்தினால என்ன ஆச்சு? மரணம் கடந்து வந்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மரணம் கடந்து வந்தது. இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் வார்த்து. இயேசு கண்ணீர் வார்த்து. ஜீசஸ் wept. வேத புத்தகத்திலே மிகச் சிறிய வசனம் என்ன வசனம்? இயேசு கண்ணீர் வார்த்து. இயேசு கண்ணீர் விட்டார். ஜீசஸ் wept. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்பிக் கொள்ளுங்க. வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதுல அதிகமாக வருஷம் வாழ்ந்த ஒரு நபர் யாரு? மெத்துசலா. எத்தனை வருஷம்? 969 வருஷம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 969 வருஷம். பூமியிலே பாவம் பெருகின பொழுது, பாவம் பெருகின பொழுது ஆண்டவர் ஒரு நியமம் வைத்தார். இனி மனுஷனுடைய ஆயுசின் காலம் 120. மனுஷனுடைய ஆயுசின் காலம் 120. ஆண்டவர் இந்த மரணத்துக்கு விரோதமாக தேவன் ஒரு கோபப்படுகிறார். ഹല്ലേലൂയ സ്തോത്രം. മനസ്സിലായോ? ദൈവം ഈ മരണത്തിന്, ഈ മരണം കൊണ്ട് ജനം കരയുന്നു. എന്റെ പ്രിയപ്പെട്ടവർ കരയുന്നു. எனக்கு பிரியமானவர்கள் அழுகிறார்கள். ஒரு கூட்டம் ஜனம் அழும் பொழுது இந்த மரணத்துக்கு விரோதமாக இயேசு கோபம் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த மரணத்துக்கு விரோதமாக இயேசு கோபம் கொள்ளுகிறார். ஏன் அவர் கோபம் கொள்ளுகிறார்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன்னா நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அறிவில்லாதவர் அல்ல. நம்முடைய பலவீனங்களை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறார். நம்முடைய பலவீனதைகளை குறித்து நன்னாய் அறிந்த ஒரு மகா புரோகிதன் நமக்குண்டு. நம்முடைய பலவீனங்களை குறித்து நன்றாய் அறிகிற ஒரு மகா புரோகிதன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு உண்டு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு உண்டு. இயேசு கரஞ்சு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு கரஞ்சு. நான் சின்ன வயசுல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு மரண வீட்டுக்கு போனேன். நல்ல வயசான ஆளு. இங்கிருந்து போகும்போதே ஜாலியா போயிட்டாரு. அப்படி போயிட்டு போனா ഒരു മാമരം അതിൻ്റെ ഇങ്ങനെ കൊമ്പിലൊക്കെ ഇങ്ങനെ പിടിച്ചിട്ട് ഇങ്ങനെ നിൽക്കുക. അവിടെ സംഭവങ്ങളൊക്കെ അവിടെ നടക്കുകയാണ്. അവിടെ പുറത്ത് കൊണ്ടുവച്ചിരിക്കുന്നു. അവരുടെ വീട്ടിലുള്ള എല്ലാവരും ഭയങ്കര കരച്ചിൽ. അത് കരഞ്ഞപ്പോൾ ഞാനും കരഞ്ഞു. ഞാൻ കരഞ്ഞത് ആരും കണ്ടില്ല. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. ഒരു ദുഃഖം, ഒരു ദുഃഖകരമായ കാര്യം, കരച്ചൽ, മറ്റുള്ളവരുടെ വിഷമം കാണുമ്പോൾ ആരുടെ ഉള്ളം കലങ്ങി? യേശുവിൻ്റെ ഉള്ളം കലങ്ങി. യേശുവിൻ്റെ ഉള്ളം കലങ്ങി. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. இன்றைக்கு தேவ சபையை பார்த்து, தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு மற்றவர்களுடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை, அவர்களுடைய அழுகையை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு இருதயம் வருகிறதா? இயேசுவின் குணாதிசயம். இட்ஸ் an attribute of Jesus Christ. இயேசுவின் குணாதிசயம். இல்ல பக்கத்து வீட்டுல தானே, அவனுக்கு தானே அப்படின்னு ஒரு நியூஸா வாசித்தீங்கன்னா, Jesus is not living inside you. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு உங்கள் இருதயங்களில்
വസിക്കുന്നില്ല. യേശു നിങ്ങളുടെ ഹൃദയങ്ങളിൽ വസിക്കുന്നില്ല. മറിച്ച് മറ്റുള്ളവന്റെ കുറവിൽ, മറ്റുള്ളവൻ വിഷമിക്കുമ്പോൾ നമ്മുടെ ഉള്ളം കലങ്ങുന്നുണ്ടെങ്കിൽ ജീസസ് ഈസ് ലിവിംഗ് ഇൻസൈഡ്. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. സിൻസ് ഇതാണ് യേശുവിന്റെ സ്വഭാവം. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. ഇതാണ് യേശുവിന്റെ സ്വഭാവം. യേശുവിന്റെ സ്വഭാവം. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. കരയുന്നവനോട് ചേർന്ന് നാമും കരയുക. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. അഴുകുന്നവരോട് കൂടെ சேர்ந்து നാമും അഴ. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. സന്തോഷിക്കുന്നവരോട് കൂടെ சேர்ந்து നാമും സന്തോഷിക്ക. கர்த்தர் நமக்கு நவமான இருதயத்தை தந்திருக்கிறார். கல்லான இருதயங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இருதயம் நவமான சதையான நல்ல இருதயம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ആ ഹൃദയം ലഭിച്ചിട്ടുണ്ട്? எத்தனை பேருக்கு அந்த இருதயம் இருக்கு? சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மற்றவர்களுடைய வீழ்ச்சியில, அவர்களுடைய துக்கத்துல, அவர்களுடைய இயலாமையில, அவர்களுடைய பலவீனத்தில ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நானும் கலங்குகிறேன் என்று கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயங்களை இந்த நாளிலே தருவாராக. ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் நம்மை போல, எல்லா விதத்திலும் நம்மை போல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். യേശു നമ്മുടെ അരികത്തുണ്ട്. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. യേശു നമ്മുടെ കൂടെ ഉണ്ട്. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. നമ്മുടെ ബലഹീനങ്ങളില്, നമ്മുടെ അഴുകയില്, നമ്മുടെ இயலாமையில, நம்முடைய துக்கத்துல யாரும் இல்லையே, எனக்கு ஒரு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே, எனக்கு ஒரு துணை சொல்ல யாரும் இல்லையே, எனக்கு ஒரு காரியத்துக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையே. இல்ல, யார் இருக்கிறா? நம்மோடு கூட நம் தேவனாகிய கர்த்தர் கூட இருக்கிறார். நம்முடைய பலஹீனங்களை குறித்து, நம்முடைய இயலாமையை குறித்து, நம்முடைய கஷ்டத்தை குறித்து, நம்முடைய நஷ்டத்தை குறித்து, நம்முடைய இந்திய வாழ்க்கை குறித்து, நம்முடைய நாளைய வாழ்க்கை குறித்து, நம்முடைய நேற்றைய வாழ்க்கை குறித்து சகலத்தையும் உள்ளது போல அறிந்திருக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டுல லேவியராகமம் புத்தகத்துல book of Leviticus chapter 16 verses 15 and 15 to 17ல வாசிக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டுல ஜனங்கள் இந்த மகாபுரோகிதன் அல்லது மகாபிரதான ஆசாரியர் என்ன செய்வாங்க? தங்களுடைய பாவங்களுக்காக, பாவ நிவர்த்தி செய்வதற்கு, பாவத்தின் பரிகாரத்திற்காக தங்களுக்கு ஏற்றது போல புறாவையோ ஆட்டையோ மாட்டையோ whatever may be கொண்டு கொடுத்து அதை பலி செலுத்த சொல்லுவார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் அந்த இரத்தத்தை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தனக்காகவும் காரணம் மகாபுரோகிதனும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவனுக்கும் உறப்பில்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தன்னெடுத்து பாவம் உண்டோ இல்லையோ என்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவனுக்கு ஒரு உறுதி இல்லை. அதனால தனக்காகவும் தன் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்வதற்காக இரத்தத்தை எடுத்துக்கொண்டு எங்க போவான்? அதிபரிசுத்த ஸ்தலத்திற்கு கடந்து போவான். ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து பாவம் அறியாத பரிசுத்தர். ആരാണ്? പാപം അറിയാത്ത പരിശുദ്ധനാണ് നമ്മുടെ പ്രധാന ആസാര്യൻ. മഹാപുരോഹിതൻ ആരാണ്? പാപം അറിയാതെ പരിശുദ്ധർ. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. അബ്രഹാം சோதிக்கப்பட்டார். பல இடத்துல வீழ்ந்தார், சில இடத்துல வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பல இடத்துல வீழ்ந்தார், சில இடத்துல வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் wilderness, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல பல நேரத்துல சோதிக்கப்பட்டார்கள், ஃபெயில் ஆயிப்போய். எப்பொழுது இது ஃபெயில் ஆகி போனார்கள். இயேசு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யோர்தான் நதியில அவர் ஞானஸ்தானத்தை பெற்று வெளியே வரும்பொழுது, ஸ்நானமேற்று புறத்து வரும்போது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பரிசுத்தாத்மாவு இயேசுவினை எവിടെ கொண்டு போய்? வனாந்திரத்துல. எங்க போனாங்க? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நிர்ஜன பிரதேசத்துக்கு கொண்டு போய், மறுபூமியில் கொண்டு போய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிசாசு சோதித்தான்.
இயேசு சோதனையை ஜெயித்தவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இருக்கிற அவர் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நமக்கு எப்படி இருக்கிறாரா? பிரதான ஆசாரியராக இருக்கிறார். Our Lord Almighty knows. நாம் யார் என்பதை அவர் நன்றாக அறிவார். നമ്മൾ ആരാണ്? We are dust. ഹല്ലേലൂയ, സ്തോത്രം. മണ്ണിന്റെ തൂൾ, മണ്ണുക പൊടി. Psalms 103 verse 14. சங்கீதம் 103:14 வசனத்தை வாசிங்க. நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நம்முடைய கருப்பா சிவப்பா பிரிட்டிஷ்காரனா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய ஷேப்பு, அவுட்டர் மேன், இன்னர் மேன், எவ்ரிதிங் காட் நோஸ். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாருக்கெல்லாம் தெரியும் அவுட்டர் மேன், இன்னர் மேன்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். திருப்பி கொஸ்டின் கேட்டா நீங்க வருத்தப்படுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவுட்டர் மேன், இன்னர் மேன், நம்முடைய சகலத்தையும் அவர் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம் பொடின்னு தெரியும் அவருக்கு. நம்ம யாரு? பூமியின் தூளில் இருந்து உள்ளது போல அறிஞீடும் உள்ளங்கையால் தாங்கிடும் உன்னத நாம் உடையவனே. உள்ளது போல அறிஞீடும் உள்ளங்கையால் தாங்கிடும் உன்னத நாம் உடையவனே. இயேசுவே மாறாத மித்ரமே, இயேசுவே உயிரின்றே உயிரானே. ஹல்லேலூயா. நாம் பொடியன், மண்ணின் தூள் என்று அவர் அறிந்திருக்கிறார். அதனால 16வது வசனத்தை வாசிங்க. Hebrew 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். எங்க போணுமா? பழைய ஏற்பாட்டுல ஆறு போய்? மகா புரோகிதன் போய், பிரதான ஆசாரியன் போனா. இப்ப நம்ம யார் கூட அனுப்பணுமா? பிரபலமான பாஸ்டர் கூட போய் நம்ம எங்க போனோம்? அப்படியா? இல்ல, கிருபாசன தன்மையில அப்பா പിതാവേ എന്ന് വിളിക്കുവാൻ തക്കവണ്ണം പുത്രത്വത്തിന്റെ അവകാശം നൽകി തന്നിരിക്കുന്നു. அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், குமாரர்களும் குமாரத்திகளுமாக கர்த்தர் சுதந்திரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். Come unto the throne of grace. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். Come unto the throne of grace. எதற்காக? இரக்கத்தை பெற. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். To receive the mercy. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். To receive the mercy. அடுத்தது ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை, grace. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னது? Grace. To receive the grace, to receive the mercy, come unto the கிருபாசனம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். Come unto the கிருபாசனம். கிருபாசன தண்டைக்கு வரக்கடவும். mercy seat. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah. your problems, உங்களுடைய பிரச்சனைகளை விட பெரியது அவருடைய இரக்கம். உங்களுடைய பிரச்சனைகளை விட பெரியது அவருடைய கிருபை. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? உங்களுடைய பிரச்சனைகளை விட, உங்களுடைய நெருக்கங்களை விட, உங்களுடைய தேவைகளை விட என் தேவனாகிய கர்த்தர் பெரியவர். அவர் கிருபை பெரிது, அவருடைய இரக்கம் பெரிது. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை எண்ணியே சிங்காசனம் வந்து நிற்கிறோ. ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறோ. கிருபை இரக்கம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மகா மகா பெரியது அவருடைய கிருபை. மகா மகா பெரியது அவருடைய கிருபை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல என்ன கேட்கிறார்?
ലാസറുവിന്റെ വീട്ടിൽ വന്നപ്പോ ലാസറും മാർത്താളും മറിയാളും അവருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். அந்த ராவிருந்துல ஒரு காரியம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு காரியம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க ஆண்டவருக்கு? ஹல்லேலூயா. 2 காசு போட்ட விதவைய ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கனம் பண்ணினார். இன்றைக்கும் அவள் பேசப்படுகிறாள் അല്ലേ? 2 കാശിട്ട ആ വിധവയെ കുറിച്ച് ഇന്നും പ്രസംഗിക്കുന്നു. ലോകം മൊത്തവും അറിയപ്പെടുന്നു. യേശു അവളെ ഘനപ്പെടുത്തിനാർ. ஹானர் கொடுத்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய மந்தையில் இருந்த தலையீற்றை கொடுத்த ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் என்ன செஞ்சாரு? அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. வெறும் தண்ணீரை அவருடைய கரங்களில் கொடுத்த பொழுது அவர் என்ன செஞ்சாரு? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். 5 அப்பமும் 2 மீனையும் அவருடைய கரங்களில் கொடுத்த பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஹல்லேலூயா. அதை வர்த்திப்பிக்க பண்ணி 5000 பேருக்கும் அதிகமான புருஷர்களும் ஸ்திரீகளும் சாப்பிட்டு மீதமானவைகளை கூடைகள் நிறைய எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இந்த மரியா இயேசுவின் എന്താണ് കൊടുത്തത്? വിലയേറെ പെറ്റ സ്വച്ഛ വരുന്നില്ല പറ സ്വച്ഛ ജഡമാംസി സ്വച്ഛ ജഡമാംസി തൈലം നളതം. വളരെ സിമ്പിൾ. ഞങ്ങള് ഹല്ലേലൂയ தமிழ்ல நளதம் என்கிற தைலம். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற நளதம் என்கிற தைலத்தை எங்க ஊத்தினா? பூசி தலைமுடி கொண்டு கால் துவர்த்தி. நீங்க என்ன கொடுக்க போறீங்க? மரியாளுடைய தலைமுடிக்கு அவ்வளவு பெரிய என்ன முக்கியத்துவம் இருக்க போகிறது? 1 கொரிந்தியர் 11:15 வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:15. ஸ்திரீயினுடைய தலையில் உள்ள நீளமான முடி அவளுக்கு என்னவா? മഹിമ. ആ മഹത്വം യേശുവിന്റെ കാൽ കീഴിൽ വെച്ചു. മറിയ വെച്ചു. നമ്മുടെ മഹത്വം എന്താണ്? ദൈവം നമ്മെ ആക്കി വെച്ചിരിക്കുന്ന സ്ഥാനങ്ങളാണ് നമ്മുടെ മഹത്വം അല്ലേ? ഹല്ലേലൂയ. ഞാൻ അറിയപ്പെടുന്നത് വെറും എന്റെ പേര് വെച്ചിട്ട് എന്തെങ്കിലും അറിയപ്പെടുവോ? ഇല്ല. ഞാനൊരു കമ്പനിയിൽ എന്തെങ്കിലുമൊക്കെ ആണ്. ഏതാവത് ഒരു പൊസിഷൻ. அந்த പൊസിഷനില് സഭയിലെ ഒരു പൊസിഷനാണ്. എന്താണ് പൊസിഷൻ? അറിയില്ല. ഹല്ലേലൂയ. പൊസിഷനാണ്. ആ പൊസിഷൻ കൊണ്ടാണ് ഞാൻ അറിയപ്പെടുന്നത്. ആ മഹത്വം എൻ്റെ യേശുവിന്റെ കാൽ കീഴിൽ വയ്ക്കുവാൻ நீங்களும் நானும் தயாரா? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த மகிமையை இயேசுவின் கால் கீழ வைக்கணும். செல்வின் குமார் ஹல்லேலூயா கம்பெனி ஓனர் அந்த மகிமை என்ன செய்யணும்? இயேசுவின் கால் கீழ வைக்கணும். நான் ஹல்லேலூயா சேல்ஸ் மேனேஜர் அந்த மகிமையை கர்த்தருடைய கால் கீழ வைக்கணும். ஹல்லேலூயா. தாவீது தன் ராஜ ஹல்லேலூயா நான் சொன்னேன் இல்ல, தன்னுடைய ராஜ கிரீடத்தை இறக்கி வைத்துக்கொண்டு என்ன செஞ்சான்? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக நடனமாடி கர்த்தரை ஆராதித்தான். வெளிப்பாடு புஸ்தகத்துல வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல ஹல்லேலூயா சிங்காசனத்தின் மத்தியிலே வீற்றிருக்கிறவர் ஹல்லேலூயா அதை சுற்றிலும் இருந்த 24 மூப்பர்களும் தங்கள் கிரீடங்களை கீழே இறக்கி வைத்து ராப்பகல் ஹல்லேலூயா என்ன சொன்னாங்க? ஓ, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று 24 மணிக்கூறும் ஹல்லேலூயா தங்களுடைய கிரீடங்கள் இறக்கி வச்சு ஹல்லேலூயா ஸ்திரீக்கு மகிமையாக இருந்த ஹல்லேலூயா தன் தலைமுடியினாலே ஹல்லேலூயா பாதங்களை துடைத்த மரியாதை குறித்து நாம பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் தந்திருக்கிற அநேக மகத்துவங்கள் உண்டு, மகிமைகள் உண்டு. அந்த மகத்துவங்களை மகிமைகளை எல்லாம் அவனுடைய கால் கீழில் வச்சு ஹல்லேலூயா இயேசுவே ராஜாதி ராஜனே என்று ஹல்லேலூயா உள்ளம் கொண்டு ஹல்லேலூயா தன்னுடைய மகிமை மொத்தம்
ഇറക്കി വെച്ചു. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. തന്റെ മഹത്വം മുഴുവനും ഇറക്കി വെച്ചു. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. നമ്മൾ യേശുവിനെ ആരാധിക്കുവാണെങ്കിൽ യേശുവിനെ നാം அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை தேவனாகிய கர்த்தருக்கு கொடுப்போம் என்றால் ஹalleluya ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் பிரஸ்தாபமாகிறார், உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார், உங்கள் மேல் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியாய் இருக்கிறார். அவர் உங்கள் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பாரானால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர் உங்கள் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பாரானால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உங்கள் குறைவுகள் எல்லாம் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நிறைவாய் மாற்ற போதுமானவர், நிறைவாய் மாற்ற போதுமானவர். ஹalleluya ஸ்தோத்திரம், ஹalleluya ஸ்தோத்திரம், ஹalleluya ஸ்தோத்திரம், ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். நம்ம தான் பாடுவோம்ல, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டார் ஐயா. ஹalleluya ஸ்தோத்திரம். டுடே ஹalleluya ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடலாமா? ஹalleluya ஸ்தோத்திரம். டுடே open your heart. ஹalleluya ஸ்தோத்திரம். open your heart. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ഞാൻ ഞാനായി തീരുവാൻ ഹalleluya സ്തോത്രം. ഞാനായി ഇരിക്കുന്നതിന് ദൈവമാണ്. ഹalleluya സ്തോത്രം. 12:3 ഒന്ന് വായിച്ചേ. യോവാൻ 12:3. അപ്പോൾ മറിയ വിലയേറിയ സ്വച്ഛജലമാംസി തൈലം ഒരു റാന്തലെടുത്ത് യേശുവിന്റെ കാലിൽ പൂശി തന്റെ തലമുടി കൊണ്ട് കാൽ തോർത്തി തൈലത്തിന്റെ സൗരഭ്യം കൊണ്ട് വീട് നിറഞ്ഞു. ഹല്ലേലൂയ. തൈലത്തിന്റെ സൗരഭ്യം കൊണ്ട് വീട് നിറഞ്ഞു. ഹല്ലേലൂയ സ്തോത്രം. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. ஒரு காலத்துல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அழுகி போய் நாற்றம் எடுத்திருந்தது. ஒரு காலத்துல அழுகி போய் நாற்றம் எடுத்திருந்த குடும்பம், இன்றைக்கு அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஓ ദൈവം ചില ഓർഡർ ഹല്ലേലൂയ സ്തോത്രം നാറ്റത്തിലേക്ക് ഫ്രാഗ്രൻസ് ആയിട്ട് ഹല്ലേലൂയ മണമായിട്ട് മാറ്റ വല്ലമയുള്ള ദേവൻ, சில நாற்றங்களை, சில அழுகல்களை என் தேவனாகிய கர்த்தர் மாற்ற போதுமானவர். பெத்தனி. What is the meaning of Bethany? Bethany என்கிறதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? The house of figs. அத்தி மரங்கள் நிறைந்திருக்கிற ஸ்தலம். இன்னொரு அர்த்தம் house of affliction. What is the meaning of affliction? துன்பத்தின் வீடு. ஹல்லேலூயா. கஷ்டத்தையுடைய வீடு. ஒரு காலத்துல பெத்தானியாவில் இந்த குடும்பம் எப்படி அறியப்பட்டது? துன்பத்தின் வீடு, கஷ்டத்தின் வீடு. ஒருவேளை இந்த காலகட்டத்தில் மஸ்கட்டிலோ பஞ்சையிலோ உங்க குடும்பம் கஷ்டத்தின் வீடு, துன்பத்தின் வீடு என்று அறியப்படும் என்றால் அந்த துன்பத்தின் வீட்டில், அந்த துன்பத்தின் பட்டணத்தில் என் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்து அநேகர் காண்க அழுகி நாற்றம் எடுத்ததை விஸ்மயமாய் புறத்து கொண்டு வருவான். அழுகி நாற்றம் எடுத்த லாசருவை ஆச்சரியமாக வெளியே கொண்டு வந்தது போல, மனமாக வெளியே கொண்டு வந்தது போல என் தேவனாகிய கர்த்தர் இந்த பஞ்சாப் பட்டணத்திலே ஒருவேளை உங்களுடைய வீடு, ஒருவேளை இந்த பட்டணம், ஒருவேளை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மஸ்கட்டிலே உங்களுடைய வீடு, ஒருவேளை நாட்டில் உங்களுடைய வீடு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அழுகி நாற்றம் எடுத்து இருக்கும் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் அந்த நாற்றத்தை மனமாக மாற்ற போதுமானவர். The same Bethany turned to the place of miracles. Hallelujah ஸ்தோத்திரம். அதே பெத்தானியா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அதே பட்டணம், அதே கிராமம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவனுடைய அற்புத ஆலயமாக மாறினது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜீவன் இல்லாத அழுகி நாற்றம் எடுத்த காரியங்களில் என் தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். விசுவசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி ஏற்றுக்கொள்ளுங்க. அழுகி நாற்றம் எடுத்த ஜீவன் இல்லாத ஜீவனற்ற விஷயங்களில் என் தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கல்லறையின் கதவை உடைத்தறிந்து கல்லறைவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கல்லை புரட்டி என் தேவனாகிய கர்த்தர் அழுகி நாற்றம் எடுத்திருக்கிற சில காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் நறுமணமாய் வெளியே கொண்டு வரவர் போதுமானவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்ட பட்டணமாய் மாறினது. ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் தாமதிக்கிறது என்ன? இந்த வியாதி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எதற்காக வந்தது?
மரணத்திற்காக வந்ததல்ல, இந்த வியாதி எதற்காக வந்தது? தேவனுடைய நாம மகிமைக்காக வந்தது என்று. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைக்கு அழுகிறது, நாளைக்கு தேவனுடைய நாம மகிமைக்காக மாறும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைக்கு அழுகிறது, இன்றைக்கு அழுகினது நாளைக்கு தேவனுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நாளை தெய்வத்தின் மகத்துவம் ஜொலிப்பிக்கிற பட்டணமாய், வீடாய், குடும்பமாய் மாறும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களுக்கு இன்னும் விசுவாசம் இல்ல, விசுவாசம் வரலையா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹிஸ்டரியை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், சரித்திரத்தை மாற்றி எழுத வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சரித்திரத்தை மாற்றி எழுத வல்லமையுள்ள தேவன். உலக மனுஷனால் கூடாது, உலக மனிதர்களால் இயலாத காரியத்தை impossible, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், God will make it as a possible. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தெய்வம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற தெய்வம்.